வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீகுருभ्यो நமः. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே இன்றைய பதிவானது நாம் அனைவருக்கும் மிகவும் அதி முக்கியமான பதிவு. அது என்னவென்றால், விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் முதல் நாள் முதல் கடைசி நாள் வரை நாம் அனைவரும் எந்தெந்த சுப விஷயங்களை செய்யக்கூடாது என்பதை பற்றிய முழு விளக்கம் நாம் பெறுவிட இருக்கின்றோம் என்பதை அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யன்பர்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஸ்ரீராமஜெயம். விஸ்வாவசு தமிழ் வருஷம் பங்குனி மாதம் முழுவதும் பற்றிய முழு விளக்கம். இன்றைய இந்த வீடியோ பதிவானது விஸ்வாவசு தமிழ் வருஷம் பங்குனி மாதம் 1/12/5166 நாள் 15/3/2026 ஞாயிற்றுக்கிழமை முதல் பங்குனி மாதம் 30/12/5126 நாள் 13/4/2026 திங்கட்கிழமை வரை இந்த பங்குனி மாதம் முழுவதும் எந்த விதமான சுப விசேஷங்களை நாம் அனைவரும் செய்யக்கூடாது என்பதை பற்றிய முழு விளக்கம்தான். ஆகவே அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யன்பர்கள் அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து பங்குனி மாதம் ஆரம்பம் நாள் முதல் கடைசி நாள் வரை அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் தாங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். பங்குனி மாதம் முழுவதும் நாம் அனைவரும் எந்த விதமான சுபகாரியங்கள் சுப விசேஷங்களை செய்யக்கூடாது. எதற்காக செய்யக்கூடாது? என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது? முதலாக நமது குழந்தைகளுடைய மேல் படிப்பிற்காகவும் உத்தியோகத்திற்காகவும், அதாவது முதல் உத்தியோகத்துக்கு தான் நான் சொல்கிறேன். எல்லாம் முதலாக நன்னா கேட்டுங்க. அயல் நாடுகளுக்கு விண்ணப்பம் செய்வது, அயல் நாடுகளுக்கு உத்தியோகத்திற்காக பயணம் செய்வது ஆகியவற்றை செய்யக்கூடாது. ஃபர்ஸ்ட் டைம் ஏற்கனவே போயிருக்கேன் அப்படின்னாக்கா தாராளமாக போயிட்டு வந்துட்டுருக்கலாம். புதிதாக தாங்கள் அனைவரும், அதாவது இந்த பிரபஞ்சத்தில் மனித பிறவிகளாக பிறந்த எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். அதை வந்து தேவையான ஆசை தான். அதை ஆசைன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அது தேவையானது. சொந்த கிரகம் கட்டணும், வீடு கட்டணும், சொந்த வீடு கட்டிட்டு இருக்கணும் அப்படின்னு இருக்கிறது அது நமக்கு தேவையான ஒரு விஷயம். அப்படி சொந்த வீடு கட்டுவதற்கு பூமி பூஜையானது செய்யக்கூடாது. வீடு கட்டிக்கொண்டே இருப்பவர்கள், அதாவது கீழே பேஸ்மெண்ட்டு போட்டாச்சு, சௌரை எழுப்பியாச்சு, மேலே வந்து கூரை போடணும், மேல் தளம் போடணும். அந்த மேல் தளமானது இந்த பங்குனி மாதத்தில் போடக்கூடாது. அதே போல் இந்த பங்குனி மாதத்தில் வாசக்காலும் வைக்கக்கூடாது. வாடகைக்கு எல்லாருக்கும் சொந்த வீடு கிடைக்குமா? அவா சௌகரியத்தை பொறுத்து தான் அந்த சொந்த வீடானது அமையும். வாடகை வீட்டில் இருக்கும், இந்த வீடு வந்து நமக்கு சரிப்பட்டு வரல, வேறு வீடு மாறணும் அப்படின்னு நினைக்கிறவா கொடுத்தன போகிறதுக்கு வாடகைக்காக
குழத்தனம் செல்லக்கூடியவர்கள் நிச்சயமாக இந்த பங்குனி மாதத்தில் செல்லக்கூடாது. கிரகப்பிரவேசம், புதுமனை புகுவிழா, இதை இந்த பங்குனி மாதத்தில் நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது. இதைவிட மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், புதிதாக நிலம் வாங்குவது, ஏற்கனவே கட்டியிருக்கிற வீட்டை வாங்குறது, வீடை வாங்குவது, ஏற்கனவே நம்ம முன்பணம் கொடுத்துருவோம், அதை வாங்குறேன் இதை வாங்குறேன்னு சொல்லிட்டு நிலத்துக்கெல்லாம் முன்பணம் கொடுத்துருவோம். அதற்குரிய பத்திரப்பதிவு, இதை எந்த விஷயத்தையுமே இந்த பங்குனி மாதம் முழுவதும் நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது. அதைவிட மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த பூலோகத்தில் மனித பிரிவுகளாக பிறந்த அனைவருக்குமே ஒரு தேவையானது ஒன்று இருக்கு. நிச்சயமா என்னன்னாக்கா, வியாபாரம் பண்ணணும், நம்மளும் சொந்தமாக ஒரு தொழில் செய்யணும். அது நமக்கு வேண்டிய அவசியமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படி புதிதாக சுயதொழில் சொந்தமாக வியாபாரமானது இந்த பங்குனி மாதத்தில் ஆரம்பிக்கக்கூடாது. சரி, நாங்கள் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம், அந்த வியாபாரமானது என்ன போயிட்டு இருக்கு, இன்னொரு வியாபாரம் அதிலேயே ஆரம்பிக்கலான் இருக்கோம். அதாவது வியாபாரத்தை விஸ்தீர்ணம் பண்ணுறது. விஸ்தீர்ணம் பண்ணுறதுனாக்கா புதுசாக இன்னொன்று அதிலேயே ஆரம்பிக்கிறது அப்படின்னு இருக்கிறவ அந்த மற்றொரு வியாபார விஷயத்தையும் இந்த பங்குனி மாதம் முழுவதும் ஆரம்பிக்கக்கூடாது. இந்த விஷயங்கள் மட்டும்தான் செய்யக்கூடாது. ஏற்கனவே நமது சேனல்ல இந்த பங்குனி மாதம் முழுவதும் எதையெல்லாம் நாம் செய்ய வேண்டும் என்கின்ற தலைப்பிலே ஒரு வீடியோ பதிவானது பதிவிடப்பட்டு இருக்கின்றோம். அனைவரும் அதை பார்த்து தாராளமாக செயல்படுத்துங்கள், தவறே இல்லை. அதைவிட மிக முக்கியம் என்னவென்றால், நமது சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது பதிவிடப்பட்டு வருகின்றோம். அதில் பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னைக்கு எதெல்லாம் செய்யலாம், செய்யக்கூடாது அப்படின்ட்டு நம்ம விளக்கமாக தினந்தோறும் பதிவிடப்பட்டு வருகின்றோம். ஏன்னா இந்த தீதிரு நட்சத்திரங்கள்ல இருக்கு. என்னென்ன நட்சத்திரம்னா, பரணி, கிருத்திகை, திருவாதிரை, ஆருத்ரா நட்சத்திரம், திருவாதிரை, ஆயில்யம், மகம், பூரம், சித்திரை, சுவாதி, விஷாகம், கேட்டை, பூராடம், பூரட்டாதி ஆகிய இந்த 12 நட்சத்திரங்கள் தீதிரு நட்சத்திரங்கள். இந்த தீதிரு நட்சத்திரங்களில் எந்த விதமான சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது, வெளியூர் பயணம் செய்யக்கூடாது. அதே மாதிரி இந்த தீதிரு நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய நாட்களில் சாதாரணமாகவே வெறும் பையில படுக்கக்கூடாது. முக்கியமான இந்த தீதிரு நட்சத்திரங்கள் நாளில் கீழே பாயை போட்டுவிட்டு அது மேலே ஏதாவது துணியை போட்டுட்டு தான் படுக்கணும். ஏன்னா பாம்பு சர்ப்பமானது நம்மளை பிடிச்சிடும். இது உண்மைதான். நாளை மற்றொரு செய்தியுடன் தாங்கள் அனைவரையும் அன்புடன் சந்திக்கின்றோம். வாழ்க வளமுடன், நலமுடன், இனிய ஆசீர்வாதங்கள். லோகா சமஸ்தா ஸ்ரீமோ பவந்து. சுபம் அஸ்து. ததாஸ்து.